இந்த வீடியோவில் டைரக்ட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெக்டார்லெஸ் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த வெக்டாரும் இப்போ ஒரு பிளாஸ்மிடோ ஒரு வைரஸோ எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. டைரெக்டாக டிஎன்ஏ வந்து அந்த செல்லுக்குள்ளே வந்து அனுப்ப போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து வெக்டார்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அப்படின்றாங்க. இதில் வந்து 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், டிஎன்ஏ இம்பிபிஷன் அப்படின்னு. ஃபிசிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஒரு பார்ட்டிக்கலை வச்சு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற எல்லாமே ஒரு ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எலக்ட்ரோபோரேஷன், பார்ட்டிக்கல் பம்பார்ட்மெண்ட், மைக்ரோஇன்ஜெக்ஷன், லிப்போசோம் ஃபியூஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து வந்து கெமிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ வந்து நம்ம செல்லை வந்து ஒரு கெமிக்கலில் முக்கி அதை வச்சு ஒரு ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கெமிக்கல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து பிஇஜி, டிஇஏஇ, கால்சியம் பாஸ்பேட், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. டிஎன்ஏ இம்பிபிஷன்னா இப்போ ஒரு செல் இருக்குன்னா அதை வந்து அதோட சர்ஃபேஸில் வந்து நம்ம டிஎன்ஏ வச்சோம்னா அதுவே வந்து அப்சர்வ் பண்ணுறது, ஒரு அப்சார்ப்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் வந்து டிஎன்ஏ இம்பிபிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து எலக்ட்ரோபோரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பிரின்சிபல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட், பெர்மியபிளைஸ் தி செல் மெம்பரேன் அண்ட் அப்டேக் தி ஜீன். ஸோ வந்து நம்ம ஒரு செல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஹோல் கிரியேட் பண்ணி ஜீனை வந்து உள்ளே அனுப்புகிறோம். இவ்வளோதான் வந்து டெக்னிக். இப்போ இந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குது அப்படின்னா, சாம்பிள் இஸ் இன்குபேட்டட் இன் அ பஃபர் வித் ஃபாரின் டிஎன்ஏ. ஒரு பஃபர் சொல்யூஷனில் வந்து நம்ம செல்லும் நம்ம டிஎன்ஏ, நம்ம எந்த டிஎன்ஏ உள்ளே அனுப்பணுமோ அதையும் போட்டு வச்சிடறோம். ஹை எலக்ட்ரிக் இம்பல்சஸை வந்து கொடுக்குறோம். அந்த பஃபரில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து அதோட எல்லாமே சார்ஜ்டு தானே. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் செல்லோட மெம்பரேனில். போர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம டிஎன்ஏ வந்து அப்படியே உள்ளே ஓடிப்போம். உள்ளே ஓடி இப்போ உள்ளே வந்து இன்டெகிரேட் ஆகிரும், ஹோஸ்ட் செல்லோட இன்டெகிரேட் ஆகிரும். இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இம்பல்ஸை குறைச்சக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த போர்ஸ் வந்து மூட ஆரம்பிச்சோன்னே செல் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இந்த எலக்ட்ரோபோரேஷனோட டெக்னிக். இப்போ எலக்ட்ரோபோரேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து சிம்பிளான ஒரு டெக்னிக்கு, ரொம்ப கன்வீனியன்ட்டான டெக்னிக்கு. அதேமாதிரி ரேப்பிடாக வந்து நமக்கு வந்து ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவும் கூட, ஏன்னா வேணால் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அது எலக்ட்ரிக் பில் வேணால் கட்டணும். அடுத்து வந்து எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி எவ்வளோ வந்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பை ஸ்டெபிலைசிங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி ஸ்பெர்மிடின்ற ஒரு காம்பவுண்ட், ஒரு பாலிஅமைன், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டெலிவர்ட் இன்டு பிளான்ட் செல் இஸ் வெரி லோ. ஸோ பிளான்ட் செல்லில் பார்த்தோம்னா செல்வால் அது இதுன்னு சொல்லிட்டு செல்லுலோசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அது பேக்கடாக இருக்கும். அதனால வந்து டிஎன்ஏ உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னதான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாலும் போர்ஸ் வந்து சரியாக ஃபார்ம் ஆகுது, டிஎன்ஏ உள்ளே போகாது. அதே மாதிரி ரீஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட் இஸ் நாட் ஈஸி வென் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு. சரிப்பா செல்வால் இருக்கிறனால தானே பிரச்சனை, அதை ரிமூவ் பண்ணி புரோட்டோபிளாஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இப்போ டிஎன்ஏ போனக்கப்புறம் நம்ம பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரோபோரேஷன் டெக்னிக்கை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ட் என்னென்னு பார்த்தோம்னா ரைஸ், வீட்டு, மெய்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோபோரேஷன். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா செல்லை கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணி தேவையில்லாத ஜீன்ஸை வெளில எடுத்து போட்டு நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறோம். அப்போ நம்ம லைஃப்பையும் சந்தோஷத்தெல்லாம் இன்சர்ட் பண்ணி சோகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பயாலஜி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.